பெட்ரோல் டீசல் மீது எவ்வளவு வரி விதிச்சிருக்காங்க. இது பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு அனைத்து பப்ளிக்கும் தெரியணும். இப்போ ஒரு மத்திய அரசு, ஒரு மாநில அரசு மக்களை காக்கக்கூடிய அரசாண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் உண்மையிலுமே மக்களை காக்கக்கூடிய அரசா? மக்களை காக்க வேண்டிய அரசாக இருந்தால் இவ்வளவு வரி 1 லிட்டரு பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் போடுவாங்களா? இது பற்றிய காணொளி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம கவர்மெண்ட் வாங்குறதை எல்லாம், அந்த உற்பத்தி செலவு எல்லாம் சேர்த்து நம்ம கவர்மெண்ட் வாங்குறது எவ்வளோ அப்படின்னா 57 ரூபா 35 பைசா சார். எவ்வளோங்க? 57 ரூபா 35 பைசா 1 லிட்டரு பெட்ரோல். அது மத்திய அரசினுடைய, சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 19 ரூபா 90 பைசா. எவ்வளோ சார்? கிட்டத்தட்ட 20 ரூபா, 10 பைசா கம்மி. அதே மாநில அரசினுடைய டேக்ஸ் 1 லிட்டரு பெட்ரோலுக்கு 22 ரூபா 56 பைசா. அப்புறம் டீலர் கமிஷன்னா அந்த பங்களுக்கு கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து அவங்க சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு அந்த டீலர் கமிஷனுக்கு 4 ரூபா 7 பைசா 1 லிட்டருக்கு. அதே மாதிரி இதர செலவுகள்னு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 3 ரூபா 87 பைசா. மொத்தம் 1 லிட்டர் பெட்ரோலு இப்போ 107 ரூபா 75 பைசா. இப்போ அதே டீசல் பாருங்க. டீசல் அடிப்படை விலை இவங்க வாங்குறது 57 ரூபா 12 பைசா. 1 லிட்டரு டீசல் இவங்க வாங்குறது, அரசு வாங்குறது 57 ரூபா 12 பைசா. சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய, மத்திய அரசினுடைய டேக்ஸு 15 ரூபா 80 பைசா 1 லிட்டரு டீசலுக்கு டேக்ஸு. மாநில அரசினுடைய, ஸ்டேட் கவர்மெண்டினுடைய டேக்ஸு 1 லிட்டரு டீசலுக்கு 18 ரூபா 80 பைசா. டீசல் கமிஷன் 1 லிட்டர் டீசல் சேல்ஸ் பண்ணால் 2 ரூபா 65 பைசா. இதர செலவுகள் 1 லிட்டர் டீசலுக்கு 5 ரூபா 10 பைசா. மொத்தம் 99 ரூபா 55 பைசா 1 லிட்டரு டீசலுக்கு. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மக்களை காக்கக்கூடிய அரசாக மத்திய அரசு சொல்கிறது, மோடி அரசாங்கம் சொல்கிறது. முன்னாடி இவங்க பதவி ஏற்பதற்கு முன்னாடி 2014 இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வரும்போது டீசல் விலை, பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட ஒரு 55 60 ரூபாய் வரல தான் இருந்துச்சு. இப்போ பெட்ரோலினுடைய விலை இந்த 10-12 வருடங்களில் பெட்ரோலினுடைய விலை அப்படியே டபுளாக மாறிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க விதிக்கக்கூடிய டேக்ஸ். இவங்க தான் மக்களை காக்கக்கூடிய அரசாக, ஒரு ஏழை எளிய வறுமை நிலையில் இருக்கிற அன்றாட கூலி ஜீவனம் செய்பவர்களுக்கு பெட்ரோல் இப்போ எசென்சியல் ஆகிப்போச்சு. அவங்க ஒரு 2 வீலர் வண்டி வச்சுருக்காங்க. அந்த 2 வீலர் வண்டிக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம அடித்தோம்னா அவங்களுக்கு 20 ரூபாய் டேக்ஸாக மட்டும் கொடுக்குறோம். யாருக்குங்க? மத்திய அரசுக்கு 20 ரூபா டேக்ஸாக கொடுக்குறோம். மாநில அரசுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நாம் வரியாக 22 ரூபா 56 பைசா கொடுக்குறோம். இது அந்த டீசல் கமிஷனும் இதர செலவு வச்சுக்காங்க. அது எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும். இவங்க பார்த்து நினைச்சாங்கன்னா, இப்போ மத்திய அரசு நினைத்தால் 1 லிட்டரு பெட்ரோலுக்கு 10 ரூபா குறைக்கலாம். மாநில அரசு நினைச்சா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 10 ரூபா குறைக்கலாம். ஆனால் மக்களை காக்கக்கூடிய, மக்களை உண்மையிலுமே மக்களின் மீது ஒரு பற்று இருந்தால், மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்
ஏழை எளிய வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற அனைத்து மக்களும் நாம் அன்றாட பயன்படுத்துகிற இது எசென்சியல் குட்ஸ். இப்போ நமக்கு எப்படி சாப்பாடு ரொம்ப எசென்சியல் ஃபுட் இருக்கோ, குட்ஸ் இருக்கோ, அதுபோல் இந்த பெட்ரோல் டீசல் மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நினைச்சா 10 ரூபா அவசியம் குறைக்கலாம். அப்படி குறைச்சா 107 ரூபா பெட்ரோல் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு வரும்? 97 87 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாய் ரேஞ்சில் இவங்க கொடுக்கலாம். அவ்வாறு கொடுத்தால்தான் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லலாம். ஆனால் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. அவங்க மக்களை கவரக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் மீது வரி விதிக்கிறது. இந்த வரி தாங்க முடியாத வரியாக இருக்கிறது. இந்த வரி ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கக்கூடிய வரியாக இருக்கிறது. இவங்க பார்த்து நினைச்சாங்கன்னா இப்போ இவங்க 20 சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு 22 ரூபா 56 பைசா போடுறாங்க. 10 ரூபா குறைச்சாவே 12 ரூபா இருக்கு 1 லிட்டரு பெட்ரோலுக்கு. அவங்க டேக்ஸ் மட்டும் 12 ரூபா இருக்கு. 10 ரூபா குறைச்சாலே அவங்க 10 ரூபா குறைச்சா 9 ரூபா இருக்கு. 9 ரூபா 90 பைசா. 10 ரூபா குறைச்சா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை கவர்மெண்ட் செய்யும்னு எதிர்பார்க்குறோம். செய்யுமா? இல்லை மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக சும்மா போலி வேஷம் போட்டுக்கொண்டு மக்களை மாட்டி வதிக்கக்கூடிய மக்களின் வரிப்பணத்தில் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு நாங்களும் மக்களை காப்பாற்றுகிறோம் என்ற தோரணையில் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மிகவும் மிகவும் அவசியமான அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காணொளி என்பதை அறிந்து கொண்டு இது அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.